அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வரன் தேடிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, உங்கள் அனைவரின் பொற்பாதங்களை வழங்கி எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகத்தின் முதலில் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை தினந்தோறும் காலை 6 மணிக்கு மங்கள இசையோடு உங்களுக்கு ஜாதகங்களை நாங்கள் அனுப்பி வைக்கின்றோம். இதை பார்த்துவிட்டு உங்களுக்கு தேவையான வரன்களை எங்களோடு தொடர்பு கொண்டால் உங்களுக்கு தேவையான சேவைகளை நாங்கள் செய்ய காத்திருக்கோம் சொல்லிக்கொண்டு எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் யூடியூப் சேனலை முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் செல்லிலேயே தினந்தோறும் ஜாதகங்கள் வரும், அதை பார்த்தும் நீங்கள் மகிழலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்களுடைய போன் நம்பர் 99 43 30 66 29 98 43 68 66 29. இது மேனேஜர் நம்பர். இந்த 2 எண்களையும் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு உண்டான ஜாதகங்களை நாங்கள் ஆன்லைன் மூலமாக பதிவு செய்து அனுப்பி வைப்போம். இன்று எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை யூடியூப் சேனலுக்கு ஜாதகங்களை ஒளிப்பதற்காக திருமதி மணிமேகலை அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்து எங்களுடைய எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் மேலாளர் திருமதி தமிழரசி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னா, ஒரு பெண்ணின் ஜாதகத்தை அறிமுகப்படுத்துவாங்க, ஒரு ஆணின் ஜாதகத்தை அறிமுகப்படுத்துவாங்க முழு விவரத்தோடு. அதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். என்னம்மா இன்னைக்கு ஜாதகம் அனுப்பிடலாமா? வாசிடலாமா? அனுப்பலாங்கய்யா. ஐயா அப்புறம்யா தனுசு ராசி மூல நட்சத்திரம் வருது இல்லைங்கய்யா, அது மாமியாருக்கு ஆகாதுன்றாங்க. என்னங்கய்யா அதுக்கு விளக்கம்? இப்ப மூல நட்சத்திரம் மாமியார் மாமனாருக்கு ஆகாது, கேட்ட நட்சத்திரம் ஆகாது, ராகுக்கு ஏது ஆகாதுங்கிறதெல்லாம் இதெல்லாம் அவங்களுடைய பிறப்பனுடைய வழிமுறைகள். அது ஒரு நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரம் போய் கொள்ளாது. இப்படி ஒரு நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரத்தை கொள்ளாது. இப்ப மூல நட்சத்திரம்னா மாமனாருக்கு ஆகாது, மாமியாருக்கு ஆகாதுன்னா அவர்களுடைய பிறப்புல ஆயுசு முடிகிற நேரம் இந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு மருமகளா போகும். அப்ப இந்த பொண்ணு தான் கொண்டு விட்டாம்பாங்க. ஒவ்வொருத்தர் பிறப்புலையும் அதுல என்ன விதி பயனோ அதான் நடக்கும். இந்த பொண்ணு போய் அந்த மாமனாரே மாமியார கொள்ளாது. அதே மாதிரி ராகுக்கு எது செவ்வா தோஷம், நான் போய் திருமணஞ்சேரி போறேன், திருநாகேஸ்வரன் போறேன் அப்படின்னு போய் கழுப்பு கழுகெல்லாம் ஆகாது. ஏன்னா ஒரு குழந்தை பிறக்கும் போதே இறக்கும் வரை உள்ள விவரங்கள் எல்லாம் அந்த குழந்தையின் பிறப்பிலே இருக்கும். அதுதான் கடைசி வரணும். அதாவது போய் பூஜை பண்றது சாங்கியம் செய்யறதுதான் மன திருப்தி தானே தவிர ஒவ்வொரு மனிதருக்கும் நடப்பவே நடந்தே தீரும். அப்படிலாம் சாங்கியம் கழிக்கிற மாதிரி இருந்தாக்க நான் வாழை மரத்தை வெட்டுறேன், ஆத்துல போய் தாலி கட்டுறேன், இதெல்லாம் தப்பு. அப்படின்னா ஏன் பரமசிவம் பார்வதியும் பிரிஞ்சு வாழ்ந்தாங்க? அவங்களும் இயற்கையா உற்பத்தி ஆனவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் அப்படிதான் வாழ்க்கை விதி பயன். எனவே இந்த தோஷங்களை ஒண்ணும் பண்ணாது. அவர்கள் பிறப்பில் என்னவோ அதுதான் நடக்கும் என்று கூறிக்கொண்டு இன்று உங்களுக்கான ஜாதகத்தை முதலில் எங்கள் தமிழரசி அவங்க ஜாதகங்களை ஒளிபரப்புவார்கள். இன்று உங்களுக்கான ஜாதகம் பேரு பாத்தீங்கன்னா சுவாதி, முதலியார் அகமுடையர், அசுனி நட்சத்திரம், மேசராசி, துலாம் லக்கணம், பிகாம் MBA படிச்சிருக்கிறாங்க, உயரம் 5.3, 9/9/1998 பிறந்திருக்கிறாங்க, மாசம் 25,000 சம்பளம், ஜாதகர் இருப்பிடம் சென்னை, சொந்த ஊர் பொலிச்சலூர், அப்பா பேர் எல் மோகன்ராஜ் லேட்டு, அம்மா பேர் விஜயலட்சுமி இல்லத்தரசி, பிறப்பு வருஷம் 2, கூட பிறந்த அக்கா 1, கல்யாணம் ஆயிடுச்சு, நல்ல அழகான பொண்ணு. எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இந்த பொண்ணு பிறக்கும் போதே கேது மகாதசில தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 6 வருஷம் 9 மாசம் 27 நாள், சுக்கிரன் திசை 20 வருஷம். எனவே இப்ப அருமையான நேரம். இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள்.
உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு தேவானந்த், சோழிய வெள்ளாளர், 7 செவ்வாய், ரேவதி நட்சத்திரம், மீன ராசி, பிபிஏ படிச்சிருக்காரு, உயரம் 5.9, பாலினம் ஆண், 15/9/2000 பிறந்திருக்காரு, சொந்த ஊர் திருவாரூர், அப்பா பேரு ஆனந்தன் பிள்ளை, கந்தன் ஜுவல்லரி நகைக்கடை, திருமதி கவிதா அம்மா இல்லத்தரசி, அருமையான விஐபி, திருவாரூர்லேயே பெரிய நகைக்கடை அவங்களுக்கு தான். இவங்க எதிர்பார்க்கலாம் பிசினஸ் மிஸ் அல்லது ஒரு நல்ல படித்த பொண்ணு, ஏன்னா நிர்வாகத்தை பார்க்கறதுக்கு. இந்த பையன் பிறக்கும் போதே புதன் மகா திசை தாயின் வயிற்று சென்றது போக நின்றது 13 வருஷம், 11 வருஷம் 20 நாள், கேது திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ, பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு நவீன்ராஜ், முதலியார், ராகு கேது ஜாதகம், அனுச நட்சத்திரம், விருச்சக ராசி, கும்ப லக்கணம், பிஇ எம்பிஏ எல்எல்பி வக்கீலா படிச்சிருக்காரு, உயரம் 5.10, 23/1/1998 பிறந்திருக்காரு, மாசம் 60,000 சம்பளம், சென்னையில வேலை பார்க்கறாரு, சொந்த ஊர் சென்னை தான். அப்பா பேரு கிருபா சங்கர், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஓய்வு வேலை செஞ்சு வேலையிட்டாரு, திருமதி பத்மாவதி விஆர்எஸ், எதிர்பார்ப்பு பிஇ எம்இ சிஏ படித்த அரசு பிரைவேட் வேலையில் உள்ள பொண்ணா கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ, பார்த்து மகிழுங்கள். நமது எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் அடுத்த வரன் பெயர் பாத்தீங்கன்னா கலைவாணி. இந்து அகமுடையார் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. ராகு கேது ஜாதகம், மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம், கன்னி லக்னத்துல பிறந்திருக்காங்க. பிசிஏ எம்சிஏ முடிச்சிருக்காங்க. உயரம் 155 சென்டிமீட்டர், நல்ல சிகப்பு நிறம், 15/10/1995 பிறந்திருக்காங்க. கனரா பேங்க்ல கிளர்க்கா ஒர்க் பண்றாங்க. மாதம் 45,000 ரூபாய் சேலரி வாங்குறாங்க. இப்ப இருக்கிறது கள்ளக்குறிச்சி, சொந்த ஊரும் அதான். அப்பா திரு கொளஞ்சியப்பன் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அம்மா திருமதி செல்வி, இவங்களும் விவசாயம்தான். படித்த குடும்ப பாங்கான வரனா எதிர்பார்க்கிறாங்க. கூட பிறந்தது அக்கா ஒண்ணு. கவர்மெண்ட் ஜாப்ல இருக்க மணமகனை விரும்புறாங்க. சொந்த வீடு, 10 ஏக்கர் விவசாய நிலம் எல்லாம் இருக்கு. நல்ல அழகான பொண்ணு. இதற்கேற்றாற்போல் வரனமைய எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இப்ப இந்த ஜாதகர் பெயர் பார்த்தீங்கன்னா கலைவாணி, இந்து அகமுடையர். இந்த பொண்ணு பிறக்கும் போதே ராகு மகாதசையில பிறந்திருக்குது. தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 4 வருஷம் 5 மாசம் 22 நாள். குரு மகாதசை 16 வருஷம். அருமையான குருபலன். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ, பார்த்து மகிழுங்கள். அடுத்த வரன் பெயர் இன்ப ராஜ்குமார். இந்து அகமுடைய முதலியார் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. ராகு கேது ஜாதகம், மேச ராசி, கார்த்திகை நட்சத்திரம், மீன லக்னத்துல பிறந்திருக்காங்க. பிஇ இசிஇ முடிச்சிருக்காங்க. சீனியர் இன்ஜினியரா எல்என்டி டெக்னாலஜி சர்வீஸ்ல போலூர் சென்னையில ஒர்க் பண்றாங்க. மாதம் 1 லட்சம் ரூபாய் சேலரி வாங்குறாங்க. இருக்கிறது சென்னை. சொந்த ஊர் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம். அப்பா திரு திருநாவுக்கரசு, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸா இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. அம்மா திருமதி மணிமேகலை இல்லத்தரசியா இருக்கிறாங்க. படித்த குடும்ப பாங்கான வரன் வேணும்னு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. கூட பிறந்தது அக்கா மட்டும் ஒண்ணு. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. சொந்தமா வீடு, நிலம் எல்லாம் இருக்கு. இதற்கேற்றாற்போல் வரன் அமைய எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். ஜாதக இன்பராஜ், ராகு கேது ஜாதகம்,
இவர் பிறக்கும் போதே சூரியன் மகாதிசையில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போல் நின்றது 4 வருஷம் 9 மாசம் 17 நாள். சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். அடுத்த வரன் பெயர் பாத்தீங்கன்னா வித்யா. செங்குந்த முதலியார் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. 7ல் செவ்வாய் ஜாதகம். ரிஷபராசி, கிருத்திகை நட்சத்திரம், தனுசு லக்னத்துல பிறந்திருக்காங்க. BE EEE முடிச்சிருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 152 சென்டிமீட்டர். நல்ல சிகப்பு நிறம். பொண்ணு செம கியூட்டா அழகா இருக்காங்க. டைபிஸ்டா ஒர்க் பண்றாங்க. பப்ளிக் ஒர்க் டெவலப்மெண்ட் PWD சென்னையில ஒர்க் பண்றாங்க. மாதம் 30,000 ரூபாய் சேலரி வாங்குறாங்க. இருக்கிறது தர்மபுரி. சொந்த ஊர் பாத்தீங்கன்னா இண்டூர். அப்பா திரு அன்பு டைலரா ஒர்க் பண்றாங்க. அம்மா திருமதி ஜோதி இவங்க இல்லத்தரசியா இருக்கிறாங்க. அரசு வேலை அல்லது IT வேலையில உள்ள வரனா சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இவங்க கூட பிறந்தது தங்கை மட்டும் 1. சொந்த வீடு, பிளாட் 1 எல்லாம் இருக்கு. இவருக்கு ஏற்றாற்போல் வரனமைய SRG கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் பண்ண வித்யா, செங்குந்த முதலியார், அழகான பொண்ணு. பிறக்கும் போதே சூரியன் மகாதிசை தாயின் வயிற்றில் சென்றது போல் நின்றது 1 வருஷம் 3 மாசம் 9 நாள். சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்து உள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்கள் SRG கல்யாண மாலையில் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அனுப்பிய ஜாதகத்தை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார் உறவினர் அனைவருக்கும் இந்த தகவலை சொல்லுங்கள். நீங்களும் பாருங்கள், எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள், திருமணத்தை செய்து கொள்ளுங்கள். எங்கள் SRG கல்யாண மாலையின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கிற அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இதுவரை கேட்ட நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்றால் வாட்ஸ்அப் மூலம் ஆன்லைன் ஜாதகங்களை பதிவு செய்து கொள்ளலாம். விரைவில் உங்களுக்கு வெப்சைட் ஓபன் செய்யப்படும், அதிலும் நீங்கள் பதிவு செய்யலாம் கேட்டுக்கொண்டு, இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.